குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அது சம்பந்தமான தகவல்களையும், அடுத்ததாக அதிமுக பக்கம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணிக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பனிப்போர் ஏற்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள். அது பற்றியும் இன்றைய டிஜிட்டல் திண்ணையில் நாம் விரிவாக பார்ப்போம். முதலில் இன்று காலை, அதாவது மார்ச் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது மாடியில் அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அழைப்பின் பேரில் நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட 63 கட்சிகள் அழைக்கப்பட்ட நிலையில் 53 கட்சிகள் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். நாம் தமிழர், பாரதிய ஜனதா கட்சி, புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி ஆகிய 5 கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கு பெறவில்லை. மீதம் இருக்கிற 58 கட்சிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இன்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்களை வரவேற்பதற்கு, அதாவது நாமக்கல் கவிஞர் மாளிகையின் வாசலிலேயே அமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் நேரு ஆகியோர் 58 பேரையும் வரவேற்றனர். 58 பேரையும் வரவேற்று மேலே அழைத்து சென்றார்கள். முதலமைச்சர் காலை 10 மணிக்கு அந்த கூட்ட அரங்குக்கு வந்தார். அவர் அறிமுக உரையாற்றி இந்த கூட்டத்தில் இயற்றப்பட வேண்டிய தீர்மானம் பற்றியும் அவர் எடுத்துரைத்தார். இதன் மீது அனைத்து கட்சி தலைவர்களும் பேச வேண்டும் என்று அவர் சொன்னார். அதாவது ஒருவர் கூட விடாமல் 58 கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் அத்தனை பேரும் பேச வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்ல, 10:10க்கு ஆரம்பித்த இந்த கூட்டம் சுமார் 2 மணி வரை நீடித்தது. முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நிமிடம் கூட எழுந்து போகவில்லை. அங்கேயே இருந்து பக்கத்திலே அமர்ந்திருந்த மூத்த அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் நேரு உள்ளிட்டோர் கூட அவ்வப்போது எழுந்து சென்றனர். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அமர்ந்து அனைத்து கட்சி தலைவர்களும் பேசுவதை கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக, உரையாற்றுவதற்கு முன்பாக பவர் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த விளக்க காட்சியும் இடம்பெற்றது. அதை தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தமும் முதலமைச்சர் ஸ்டாலினும் இணைந்து அதை விளக்கினார்கள். அதற்கு பிறகு முதலமைச்சர் உரை, அப்புறம் 58 கட்சிக்கு முக்கிய தலைவர்களும் உரை. அதற்கு பிறகு இந்த தீர்மானத்தில் அதிமுக சார்பில் ஜெயக்குமார் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். அந்த திருத்தத்தையும் சேர்த்து, அதாவது இப்போது நாடாளுமன்றத்திலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன்டேஜ் 7.2 அந்த சதவீதம் எவ்விதத்திலும் குறையக்கூடாது என்பதையும் இந்த தீர்மானத்திலே நாம் வலியுறுத்த வேண்டும் என்று அதிமுகவின் அமைப்பு செயலாளரான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தினார். அதையும் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு இந்த தீர்மானத்தில் அந்த கருத்தையும் இடம்பெறச் செய்தார். இதில் அங்கங்கே சில சுவாரஸ்யங்களும் இந்த நிகழ்வில் இருந்தன. அதாவது புதிய திராவிட கழகம் என்ற கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி, அந்த கட்சியின் சார்பில் கலந்து கொண்ட ராஜ் கவுண்டர் என்ற இளைஞர் இந்த கூட்டத்தில் பேசும்போது, முதலமைச்சர் அவர்கள் அழைப்பின் பேரில் இங்கே மாநில உரிமைகளுக்கான சிங்கமாக முதலமைச்சர் இருக்கிறார். அவருடைய அழைப்பின் பேரில் இங்கே சிங்கக்குட்டிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், ஒரு சில ஆடுகள் தான் வரவில்லை என்று அவர் சொன்னதும் முதலமைச்சர் மற்றும் துரைமுருகன் உள்ளிட்ட சிலர் அதை கேட்டு சிரித்தார்கள். இப்படிப்பட்ட சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நடந்தன. சரி, தீர்மானம் நிறைவேற்றியாகிவிட்டது. அதாவது தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பது என்று தீர்மானம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று அரசு தரப்பில் நாம் விசாரித்த போது, இப்போது மார்ச் 5ஆம் தேதி இன்று இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதன்படி தென்னிந்திய அளவில் அந்த கூட்டு நடவடிக்கை குழுவிலே இடம்பெறக்கூடியவர்கள் யார் யார் என்று ஆலோசிக்கிற வேலை இன்றே ஆரம்பித்து விட்டது. அதிலே முதல்வர் அலுவலகம் மற்றும் தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள் இது பற்றி ஆலோசித்து வருகிறார்கள். அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பால் பாதிக்கப்படக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்டில் யார் யாரை இந்த குழுவில் இணைக்கலாம் என்பது பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் அந்த கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டம் நடைபெற வேண்டும். இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் ஏப்ரல் மாதத்தில்
நடைபெற்றாக வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி வேகமான நடவடிக்கைகள். அதற்கு அடுத்தது தேசிய அளவில் சவுத் இந்தியா என்ற அளவை கடந்து அடுத்தது நேஷனல் அளவிலே இந்த கூட்டத்தை நடத்துவது என்றும், அடுத்ததாக அனைத்து கட்சியுடைய இந்த ரெப்ரசன்டேட்டிவ்கள் இணைந்து டெல்லி சென்று அங்கே ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து இந்த மக்களவை மறுசீரமைப்பு விஷயத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த பிரச்சனைகளை எடுத்து கூறி இந்த தீர்மானத்தை அவரிடம் வலியுறுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று திமுக மற்றும் அரசு வட்டாரங்களில் கூறுகிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சி ஆள்கின்ற மத்திய அரசுக்கு எதிராக இந்த போக்கை வருகிற சட்டமன்ற தேர்தல் வரை திமுக விடாமல் தொடர்ந்து தொய்வின்றி கொண்டு செல்லும் என்பதுதான் கோட்டை வட்டாரத்திலிருந்தும் அறிவாலய வட்டாரத்திலிருந்தும் இன்று கிடைக்கிற முக்கிய தகவலாக இருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டம் முடிந்து முதலமைச்சர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் என்று சொல்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியை நீட்டிக்கிற வகையில் அடுத்தடுத்து அந்த கூட்ட நடவடிக்கை குழு, அதுக்கப்புறம் தேசிய அளவிலான கூட்டங்கள், இதற்கான வேலைகளை தமிழ்நாடு அரசும் திமுகவும் மிக வேகமாக செய்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இன்றைய அரசு மற்றும் ஆளுங்கட்சி சார்ந்த அப்டேட். அடுத்ததாக அதிமுகவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணிக்கும் இடையில் பனிப்போர் மிக அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு தகவல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஓரிரு நாட்களுக்கு முன்பாக கோவையில் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் விகாஷ் அவர்களுடைய கல்யாணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கலந்து கொள்ளாத அந்த நிகழ்வு இந்த விவாதத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது. அவர் கலந்து கொள்ளாதது ஒரு செய்தி என்றால், அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை, மத்திய இணையமைச்சர் முருகன் உள்ளிட்டவர்கள் ஒன்றாக வந்திருந்து வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரோடு கொஞ்சி குழாவி திருமண விழாவில் பங்கேற்ற காட்சிகள். அது மட்டுமல்ல, வேலுமணியின் மகன் மற்றும் மணப்பெண் இருவரும் அண்ணாமலையின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றது. இந்த காட்சிகள் எல்லாம் அதிமுகவுக்குள், குறிப்பாக கொங்கு அதிமுகவுக்குள் மிக தீவிரமான விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. ரெண்டு விவாதம். ஒன்று, எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் இடையில் இந்த பனிப்போர் இப்போது பகிரங்கமாக வெடிக்கப் போகிறது என்று ஒரு தரப்பு சொல்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா, அதாவது மார்ச் மாதம் நடைபெற்ற இந்த திருமணத்துக்காக சுமார் 6 மாதத்துக்கு முன்பாகவே வேலுமணி அனைவருக்கும் பத்திரிகை வைக்கும் படலத்தை ஆரம்பித்து விட்டார். அந்த வகையில் கடந்த செப்டம்பர் மாதமே சேலத்துக்கு சென்று எடப்பாடி அவர்களின் வீட்டுக்கு சென்று வேலுமணி தனது மனைவியோடு சென்று பத்திரிகை வைத்தார். ஆனால் நீங்கள் தான் வந்து நடத்தி கொடுக்கணும் என்று அப்போது வேண்டுகோளும் வைத்தார். இந்த நிலையில் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதமே இந்த கல்யாணத்துக்கு தேதி குறிக்கப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்திரிகை வைக்கப்பட்டு விட்ட இந்த நிலையில் ஒரு 20-25 நாட்களுக்கு முன்பு தேனியில், அதாவது ஓபிஎஸ்ஸின் சொந்த ஊரில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தேதி கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது அன்று இரவு, கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவு தான் அந்த பொதுக்கூட்டம். அப்படி என்றால் தேனி மாவட்டத்தில் அந்த பொதுக்கூட்டம் முடிந்து அன்று இரவு அவர் சேலம் வந்து விடுகிறார். இந்த நிலையில் மறுநாள் கல்யாணத்துக்கு செல்ல முடியாத என்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஆனால் வேலுமணி தரப்பில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மார்ச் 10ஆம் தேதி தான் இதை கட்சி கல்யாண நிகழ்ச்சியாக கோவையின் புகழ்பெற்ற கொடிசியா அரங்கத்தில், அங்கே ABC என்று இருக்கிற அனைத்து அரங்கங்களையும் ஒன்றாக்கி சுமார் 1.5 லட்சம் பேர் திரண்டு அமருகிற அளவுக்கு ஒரு பெரிய அரங்கத்திலே மார்ச் 10ஆம் தேதி வேலுமணி நடத்த இருக்கிறார். அதுக்கும் எடப்பாடிக்கு பத்திரிகை கொடுத்திருக்கிறார், கல்யாணத்துக்கும் பத்திரிகை கொடுத்திருக்கிறார். ஆனால் மார்ச் 10ஆம் தேதி தான் வருவது என்று எடப்பாடி திட்டமிட்டு விட்டார். இன்னும் சொல்ல போனால், அன்று அந்த நிகழ்ச்சி தேனியிலே அந்த நிகழ்ச்சி முடிந்து அங்கிருந்து கார் மூலமாக கோவைக்கு 3.5 மணி நேரம்தான். நினைத்தால் எடப்பாடி அங்கே வந்திருக்கலாம், ஆனால் ஏன் தவிர்த்தார் என்ற ஒரு கேள்வி கொங்கு அதிமுக வட்டாரத்தில் தீவிரமாக விவாதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் சொல்கிறார்கள். கடந்த 3-4 மாதங்களாகவே வேலுமணி சிபாரிசு செய்கிற எந்த பட்டியலும் அதிமுகவுடைய நிர்வாகிகள் பட்டியலாக வெளிவருவதில்லை. முன்பெல்லாம் வேலுமணி அவர்கள் ஒரு சில பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு இன்னென்ன பதவிகள் வேண்டும் என்று ஒரு குறிப்பு எழுதி எடப்பாடி அண்ணனுக்கு அனுப்புவார். அடுத்த சில நாட்களில் அது தலைமை கழக நியமன அறிவிப்பாக அது அறிவிக்கப்படும். ஆனால் சமீப மாதங்களாக வேலுமணி அவர்கள் சிபாரிசு செய்த யாருக்கும் பதவிகள் அளிக்கப்படுவதில்லை. இந்த வருத்தம் வேலுமணிக்கும் இருக்கிறது. எடப்பாடி அதை ஏன் கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து, அதுவும் குறிப்பாக இந்த திருமணத்துக்கு சில நாட்கள் முன்பாக ஈஷா சிவராத்திரி விழா நடந்தது. அங்கே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தார். மாவட்டத்திலே
இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமை என்ற அடிப்படையிலும் ஈஷா விழாவில் வேலுமணி கலந்து கொண்டார். அன்றைய சிவராத்திரி இரவில் அமித்ஷாவும் வேலுமணியும் சில மணித்துளிகள் இருவரும் மட்டும் சில முக்கியமான அரசியல் பற்றி விவாதம் நடத்தினார்கள் என்பதும் செய்தியாக எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி வேலுமணியுடைய கல்யாணத்துக்கு வராதது, அவர் தாலி எடுத்து கொடுக்காதது கொங்கு அதிமுக வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமாக மாறியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வராத காரணத்தால் தான் கொங்கு பகுதியின் மிக முக்கியமான ஆளுமையான திரு கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர் தாலி எடுத்து கொடுக்க வேலுமணியின் மகன் திருமணம் அரங்கேறியது என்று சொல்கிறார்கள். சரி, இதை சேலம் வட்டாரத்தில் நம்ம விசாரித்தப்ப எல்லாம் ரைட்டு தான். அன்று மார்ச் 10 தான் கட்சி கல்யாணம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலுமிருந்தும் அன்றுதான் கட்சி நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் அங்கே அழைக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில் தேனியில் எடப்பாடியார் இருக்கும்போதே மறுநாள் கல்யாணத்துக்கு அண்ணாமலை, முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை மற்றும் மத்திய இணையமைச்சர் முருகன் ஆகியோர் கல்யாணத்துக்கு வர இருக்கிறார்கள் என்று எடப்பாடியாருக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அவர்களும் அங்கே இருக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அங்கே இருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது என்று ஊடகங்கள் இஷ்டத்துக்கு அளந்து கட்டும். இந்த நிலையில்தான் அப்படி ஒரு சூழலை ஏன் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் எடப்பாடி பழனிசாமி அங்கே செல்லவில்லையே தவிர அவருக்கும் வேலுமணிக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த நிர்வாகிகள் நியமனம், அந்த பட்டியல் அறிவிப்பு, இதெல்லாம் அது நிர்வாக ரீதியான விஷயங்கள், இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் பாஜகவினர் வருகிறார்கள் என்று அறிந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அன்று செல்வதை தவிர்த்தார். இல்லை என்றால் சேலத்திலிருந்து கோவைக்கு அவர் செல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகப் போகிறது? அதனால் அதெல்லாம் காரணம் என்று சேலம் வட்டாரத்தில் கூறுகிறார்கள். ஆனால் நாம் இருதரப்பிலும் மீண்டும் விசாரித்த போது எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. எதில் இருக்கின்றன? இது எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் மட்டுமில்லை, வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கும் எடப்பாடிக்கும் இடையே ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்னவென்றால், கடந்த சில மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகன் மிதுன் மூலமாக விஜய் கட்சியை கூட்டணியில் சேர்ப்பதற்கு சில அதிகாரபூர்வமற்ற பேச்சுக்களை அவர் நடத்தி வந்தார். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 50-50 தான் விஜய் கட்சி ஆரம்பித்தாங்க. அதாவது அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறதோ அதே இடங்களில் விஜய் கட்சியும் போட்டியிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முதல் நிபந்தனை. அதாவது 234 சட்டமன்ற தொகுதிகளில் 50-50 நம்ம நிற்போம் என்பதுதான் அவர்களுடைய ஆரம்ப கட்ட ஒரு டிமாண்டாக இருந்தது. இதெல்லாம் கேள்விப்பட்டு இந்த மூத்த அதிமுக தலைவர்கள் என்ன இப்படி இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? நம்ம 50 வருஷம் ஆன கட்சி, அவங்க ஆரம்பித்து 2 வருஷம் கூட ஆகலை. இந்த நிலையில் இப்படியெல்லாம் நம்மிடம் கேட்கும் அளவுக்கு நாம் ஆகிவிட்டோம். காரணம், அதிமுக ஒன்றாக இல்லை, அது அங்கே கொஞ்சம் உடைஞ்சிருக்கு, இங்கே கொஞ்சம் உடைஞ்சிருக்கு என்று இருக்கிற தோற்றம் தானே. அதனால் தானே விஜய் கூட இப்படி கேட்கும் அளவுக்கு நம்மை ஆளாக்கி விட்டது. அதனால் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஓபிஎஸும் இங்கே வரணும், சசிகலாவும் வரணும், டிடிவியும் வரணும், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையான அதிமுகவாக இருந்தால் நமக்கு ஒரே எதிரி திமுக தான், அவர்களை எளிதாக வீழ்த்த முடியும். இப்படி விஜய் கட்சியெல்லாம் நம்மிடம் நிபந்தனை விதிக்கும் அளவுக்கா நாம் பலவீனமாக ஆகிவிட்டோம் என்ற ஒரு விவாதம் இந்த வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், செங்கோட்டையன் ஆகியோருக்கிடையே தொடர்ந்து அவர் எப்படி விஜய் கட்சியோடு அதிகாரபூர்வமற்ற ஒரு பேச்சு நடத்துகிறாரோ அதே நேரத்தில் அது பற்றிய சின்ன சின்ன விஷயங்கள் கிடைத்து இவர்கள் இங்கே அது பற்றி பேசியிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர்கள் எடப்பாடியிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதாவது, ஒருவேளை விஜய் கட்சியோடு நாம் கூட்டணி அமைத்தால், அவர்கள் கேட்கிற அளவுக்கு அந்த இடத்தை நாம் அளித்தால், அதாவது ரொம்ப பேசி ஒரு 40 இடம் 50 இடம் கொடுத்தால் கூட அந்த 50 இடங்களும் திமுகவுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட இடங்களாக மாறிவிடும். ஏனென்றால் விஜய் கட்சி இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேட்பாளர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு பூத் கமிட்டி இருக்கிறதா, அவர்களுக்கும் சேர்த்து நாம் வேலை பார்க்க வேண்டும். அப்படி ஒருவேளை விஜய் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிற அந்த இடங்களில் அதிமுகவுடைய சீனியர்கள், அதிமுக மிக பலமாக இருக்கக்கூடிய இடங்களாக அவை இருந்தால் அதிமுகவுக்குள்ளேயே ஒரு சுணக்கம் ஏற்படும். இப்படிப்பட்ட நிலையில் நாம் விஜய் கட்சிக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்குகிறோமோ அவற்றை திமுக அப்படியே அல்வா மாதிரி அள்ளிக்கொண்டு போய்விடுமே என்று, அதனால் இந்த மாதிரியான ஒரு அதிகாரபூர்வமற்ற பேச்சுவார்த்தை வேண்டாம். இரட்டை தலைமையில்
சில குழப்பங்கள் இருக்கின்றன என்றுதான் நாம் ஒற்றை தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்தோம். இவர் என்னவென்றால் அம்மா மாதிரி, அதாவது ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா எப்படி நடந்து கொண்டாரோ அதே போல் இவரும் அதாவது தனிப்பட்ட முறையில் சில டீலிங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கே அது முறைப்படி சொல்லப்படுவதில்லை என்கிற ஒரு புழுக்கம் இவர்களிடையே இருந்தது. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் இடையேயான கருத்து வேறுபாடு. மற்றபடி அந்த விஜய்க்கு பதிலாக பாஜகவை நாம் கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டும், பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் அதிமுகவுக்குள்ளே ஒரு குரலாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இதையெல்லாம் உணர்ந்துதான் நேற்று எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் ஆத்தூரிலே செய்தியாளர்களிடம் பேசும்போது, எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிதறவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய இந்த 2026 தேர்தலுக்கான அடிப்படை என்று சொல்லி பாஜகவோடும் நாங்கள் சேர வாய்ப்பிருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இதற்கு காரணம் ஒரு பக்கம் வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் கொடுத்த இந்த ரீதியான அழுத்தங்கள் தான் எடப்பாடியின் இந்த பேட்டிக்கு முக்கியமான ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். அதிமுக வட்டாரத்தில் வருகிற மார்ச் 10ஆம் தேதி கோவை கொடிசியா அரங்கத்திலே வேலுமணி மகனுடைய வரவேற்பு கட்சி நிகழ்ச்சியாக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. அதற்கு எடப்பாடியை பிரம்மாண்டமான முறையில் வரவேற்கவும் வேலுமணி திட்டமிட்டிருக்கிறார். இந்த எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் இடையில் அப்படியாமே இப்படியாமே என்ற இந்த சந்தேக மேகங்களை துடைத்து எரியும் வகையில் அந்த வரவேற்பு இருக்க வேண்டும் என்றும் வேலுமணி இப்போதே திட்டமிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதிமுக வட்டாரத்தில். இதுதான் அதிமுக தரப்பிலான இன்றைய அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.